இது துணி துவைச்சி முடிச்சாச்சு. சரி துணி முடிச்சுட்டு கீழே வரலான்னு பார்க்கும்போது கிரிக்கெட் விளையாடிருந்தாங்க பசங்க. கிருஷ்ணாவுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப ஃபேவரட் அவனுக்கு. கிரிக்கெட்டு, இந்த வாலிபாலு, அப்புறம் இந்த ட்ரம்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு, இந்த டான்ஸ் ஆடுறதெல்லாம். நாங்க தான் விடாம அவனுக்கு அடக்கி அடக்கி வச்சிருக்கோம். என்ன பண்றது? எங்க சூழ்நிலையும் அப்படி இல்லையா? அடிக்கடி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். முன்ன ரொம்ப சடனா கீழே விழுவான். அதுக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணதே. ஆனா இப்போ வந்து அந்த அளவுக்கு விழுறதில்ல. பட் ஆனா இருந்தாலும் ரொம்ப உடம்ப வந்து அலைச்சல் கொடுத்தா மயக்கம் வந்துடுது. அதனால அவனை உட்கார வச்சு இந்த மாதிரி வேடிக்கை பார்க்க வேண்டியதாக இருக்குது. உள்ள இப்படி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன செய்ய? கொண்டு போய் விளையாட வச்சாலும் ரொம்ப உடம்ப அலைச்சல் எடுத்தாலும் அவனுக்கு மயக்கம் வந்துடுது. பசங்கள்லாம் ஆடும்போது அவன் வயசு பசங்க, அவனுக்கு இப்போ 15 வயசு ஆகுது. அவன் வயசு பசங்க அங்கே கிரிக்கெட் ஆடும்போது அவனுக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? எங்கள் சூழ்நிலை அப்படி இருக்கு இல்லைங்களா? சரி ஆட வைக்க தான் முடியல. ஆடுறவங்களனா காமிக்கலாம், அதில் ஒரு சந்தோஷம் அவனுக்கு, ஒரே சந்தோஷம் பாருங்களேன். அதனால தான் இன்னொன்று சொல்லணும். கெட்ட எண்ணம் இருக்கவங்க மட்டும்தான் இந்த மாதிரி குழந்தைங்கள கொடுப்பான ஆண்டவன். இது நான் சொல்ல, எங்கள் வீட்டுக்கார் கூட பிறந்த அக்காங்க சொன்னது. எங்கள் வீட்டுக்கார் எண்ணம் சரியில்லையா? எங்கள் வீட்டுக்கார் எண்ணம் சரியில்லைன்னு என்ன செஞ்சாருன்னு தெரில. இல்லை என்ன கொள்ளடிச்சாரா, கொலை பண்ணாரா, இல்லை அவங்க காசு என்ன கொடுத்தாரா, இல்லை என் பசங்களுக்கு என்ன பார்த்தாங்களா? ₹1 கொடுத்தவங்கள ஒரு துணிமணி வாங்கி கொடுத்தவங்க. ஆனால் இவ்வளோ பேசியிருக்காங்க. என்ன செய்ய அவங்கள?